ஹே காய்ஸ், சின்ன மருமகள் எபிசோட் இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாமா? இன்னைக்கு எபிசோட் இருக்கும். எடுத்தோடனே போஸ் ஃபேமிலி காமிப்பாங்க. போஸோட அக்கா சொல்லும், என் தம்பிக்கு இவ்வளோ கிராண்டா பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுடா போஸ்ன்னு சொன்னேன். போஸ்னா அக்கா எனக்கு தெரியும்க்கா, என்னைக்காவது ஒரு நாள் என் லைஃப் மாறும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன்க்கா, அதே மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஆமாண்டான்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு பயங்கர கடுப்பா இருக்குடா. என்னோட யோசனையெல்லாம் அவங்க வந்து உன்னை வந்து ராஜாங்கத்தோட மேனேஜரான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் அமைதியா இருக்காரு. இல்லைங்க, இவனும் இந்த வீட்டு முதலாளி மாதிரின்னு சொல்லியிருக்கணும்ல. அவர் ஏன்டா வாயே திறக்கல? சரியான கஞ்ச பிசினாரிடா. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ தான் அவங்க காட்டுக்குள்ள போய் அவங்க உயிரை காப்பாத்தின. அதுக்காக உனக்கு ஒரு ரொக்கத்தை எடுத்து கொடுக்க தேவையில்ல, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நான் போய் கேட்க போறேன். இந்த மாதிரி அவங்க சொன்னது எனக்கு அவமானமா இருக்கு, என் பிள்ளைக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்க தான் போறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது போஸ்க்கு ஃபோன் வரும். ஃபோன்ல யாரை பார்த்தா புதுசா வந்துட்டு போன பொண்ணு. இந்த பொண்ணு சொல்லும், இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம், ஒரு டிரைவ் போகலாம், உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும். அதே மாதிரி நீங்க ஷார்ப்பா 8 o'clock வந்துருங்க, என்ன வெயிட் பண்ண வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது சொன்னோடனே போஸ் சரிங்க நான் கரெக்டா ஷார்ப்பா டைம்க்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க சொல்லுவான் இந்த மாதிரி அந்த பொண்ணு வர சொல்லிச்சு. சொன்னோடனே சித்ரா கழுத்துல இருக்கிற நெக்லஸ் கழட்டி அதை அடமான வச்சு அதை மாத்தி அந்த பொண்ணுக்கு ஒரு வைர மோதிரம் எடுத்துட்டு போ, அப்பதான் ரொம்ப பிடிக்கும், பணக்கார பொண்ணுங்களுக்கு கிஃப்ட் பண்ணா ரொம்ப பிடிக்கும், நீ கிஃப்ட் வாங்கிட்டு போன்னு சொல்றாங்க. நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு போ சொன்னோடனே போஸ் கிளம்பிடுவான். இங்க வந்து மலர் வந்து இவனையே நினைச்சு அழுதுட்டு இருப்பா. அப்ப வந்து தனா எவ்வளவு சமாதானப்படுத்தி பாப்பா. இங்க வந்து தமிழ் வந்தோடனே என்னக்கா என்ன ஆச்சுன்னு சொன்னோடனே விஷயத்த கேட்டோடனே, அக்கா நீங்க தானே வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க, நம்ம வாழ்க்கைன்றது கல்யாணம் பண்ணி அதோட முடியறது இல்ல, நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணோடனே மலருக்கும் வந்து ஆமா தமிழ் நீ சொல்றது கரெக்ட் தான், இதுக்கப்புறம் நான் அவனை நினைச்சு அழவே மாட்டேன், வாங்க போலான்னு சொல்லிட்டு அவ வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடுவா. சரி எல்லாரும் சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு போயிட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு இருப்பாங்க. சப்பாத்தி உருட்டிட்டு இருக்கும்போது தன சொல்லுவா, அக்கா இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா, போஸுக்கு இது பண்ண வந்தாங்கல்ல சொல்லிட்டு சொல்லும்போது தமிழ் வந்து ஸ்டாப் பண்றா. கம்முனு இரு, இப்பதான் அந்த கதையை எதுக்கு பேசுற, மறுபடியும் பேசி எதுக்கு அப்செட் ஆனே. மலர் வந்து சொல்லுவா, எனக்கு ஒண்ணும் இல்ல தமிழ், இதுல என்ன இருக்கு, தானே நீ சொல்ல வந்ததை சொல்லி முடியணும்னே. தானே சொல்லுவா, இந்த மாதிரி அவங்கள பார்க்க வந்தாங்களா, அப்ப போய் நான் வந்து சேது மாமா கிட்ட கேட்டேன், மாமா நீங்களும் எங்க அக்காவை டைவர்ஸ் பண்ணிட்டு இதே மாதிரி கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சைலண்டாவே இருந்தாரு. நானும் விடாம கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு அவர் எதுவுமே சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு வானத்தை பார்த்து ரொம்ப சோகமா யோசிச்சு நின்னுட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் மனசுல நீ மட்டும் தான் இருக்கிறேன்னு தெரியுதான்னு சொன்னோடனே தமிழ் சொல்லுவா, ஏ லூசு, நம்ம ஊர்ல பொதுவாவே ஒரு கருத்து இருக்குது, மௌனம் சம்மதம் சொல்லிட்டு, நீ கேட்டதுக்கு சம்மதம்ன்றதான் அவரு அமைதியா இருந்திருக்காரு, இது குடும்பம் அவனுக்கு புரியலன்னு. என்னக்கா சொல்ற எனக்கு புரியலன்னு அவரு வந்து ஆமா தானோ, என்னால கடைசி வரைக்கும் தனியாலாம் இருக்க முடியாது, உங்க அக்கா போனோடனே நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன்றதான் அமைதியா இருந்துட்டு போயிருக்காரு சொன்னோடனே இங்க சேது வந்து செவுத்து அடிப்பான். அடிச்சோடனே மாமா என்ன பண்றீங்கன்னு இங்க ஒரு கொசு ஒண்ணு ரொம்ப நேரமா ஒய் 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 கத்திக்கிட்டே இருக்கு, அதான் அடிக்கலான்னு பார்த்து எஸ்கேப் ஆயிடுச்சு. இந்த கொசுவை எப்படியாவது புடிச்சு அடிச்சிடணும், இல்லைன்னாக்கா வாய்க்கு வந்தபடியெல்லாம், அதாவது வையும் வையும் வையின்னு வாயில கத்திக்கிட்டே இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொன்னோடனே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிரும் அவன் தமிழ் தான் சொல்றான்னு சொல்லிட்டு. உடனே மலர் கேட்பா, மலர் என்ன பண்ற நீ, சப்பாத்தி மாவு பேசுற, நீ ஏன் இவ்வளவு கஷ்டமான வேலை எல்லாம் பண்ற, கூட நான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சப்பாத்தி மாவை போட்டு நல்லா குத்துன்னு குத்துவான். சொல்லிக்கிட்டே குத்துவான், இதெல்லாம் நல்லா அடி அடின்னு அடிச்சாதான் நம்ம வழிக்கு வரும், இல்லைன்னா வச்சுக்கேன் வரவே வராதுன்னு சொல்லிட்டு அந்த சப்பாத்தி மாவை தமிழை திட்டுற மாதிரியே இன்டைரக்டா திட்டிட்டு நல்லா வச்சு அடி அடின்னு அடிப்பான். இதை பார்த்தோன்னே தனாக்கும் மலருக்கும் புரிஞ்சிடும். அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. என்ன தனா புரியுதான்னு கேட்டோன்னே நல்லாவே புரியுது மாமான்னு சொல்லுவான். இப்ப பாரு இப்ப சூப்பரா வரும், இன்னைக்கு சப்பாத்தி சூப்பரா வரும் மாமான்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டா சொல்லுவாங்க, இந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு அவன் போயிடுவான். இங்க எல்லாருக்கும் புரிஞ்சிரும் இவன் வந்து தமிழை தான் இது பண்றான். தமிழுக்கும் புரிஞ்சிரும். புரிஞ்சுட்டு அவங்க எல்லாருமே தமிழை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.